இனி இந்த லீக் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரே மேட்ச் தான் ஸ்ரீலங்கா ஏக்கும் ஆப்கானிஸ்தான் ஏக்கும். அந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஏ வின் பண்ணினா எந்தவித பிரச்சனையும் இல்லாம இந்தியா ஏயும் ஸ்ரீலங்கா ஏயும் ஃபைனல்ல விளையாடுவாங்க. ஆனா ஒருவேளை ஸ்ரீலங்கா ஏ ஆப்கானிஸ்தான் ஏ வந்து அடிப்பாங்களா இருந்தா அப்ப வந்து நெட் ரன் ரேட் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா மாறும். 3 டீமுமே 4 பாயிண்ட்ஸ்ல வந்து இருப்பாங்க. இதனால நெட் ரன் ரேட்ல அதிகமா உள்ள முதல் 2 டீமும் வந்து ஃபைனல் மேட்ச் விளையாடுவாங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய மார்ஜின்ல தோத்ததால அவங்களோட நெட் ரன் ரேட் வந்து -1.9ல வந்து இருக்கு. இந்த நெட் ரன் ரேட் பிளஸ்ல நல்ல ஒரு ஸ்கோருக்கு கொண்டு வரணும்டா அவங்க வந்து பெரிய மார்ஜின்ல வின் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதனால ஸ்ரீலங்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான இந்த மேட்ச் வந்து ரொம்பவே முக்கியமான மேட்சா பார்க்கப்படுது. கடைசியா நடந்த மேட்ச்ல மிகப்பெரிய கான்ட்ரோவர்சிக்கு பிறகு இந்தியா எப்படி கம்ஃபர்டபிளா வின் பண்ணிக்கிறது இந்தியன் பிளேயர்ஸுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கொடுக்கும். ஏன்னா ஃபைனல் வந்து மிக முக்கியமான மேட்ச். அந்த மேட்ச்ல எப்படியாவது வின் பண்ணணும் தான் இந்தியா எப்படியும் பார்ப்பாங்க. ஆனா எதிராக விளையாடுற டீம் வந்து அவ்வளவு சுலபமா விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதனால ஃபைனல் மேட்ச் ரொம்பவே சூடு பிடிக்க போகுது. அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து இதே யூடியூப் சேனல் அல்லது ஃபேஸ்புக் பேஜ்ல உங்களுக்கு வேணுமெண்டா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட இதே மாதிரியான கிரிக்கெட் வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.